யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்காகினேட்டோ மோட் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. இப்ப இருக்கக்கூடிய நியூ அப்டேட்ல அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா வந்து வேற இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இன்காகினேட்டோ மோட எப்படி வந்து ஆன் பண்ணி நம்ம யூடியூப்ல யூஸ் பண்றது அப்படிங்கறதுதான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை ஆன்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த இன்காகினேட்டோ மோட்னா என்ன அப்படின்றது ஒரு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் வந்திருக்கும். தெரியாதவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன். இன்காகினேட்டோ மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம வீடியோ பார்க்குறப்ப அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒர்க் ஆகும். இதே வந்து நம்ம இன்காகினேட்டோ மோட் ஆன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் வந்து ஆகாது. அதுக்கும் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. நம்ம எப்போ வேணாலுமே அதை ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி எதுவுமே நமக்கு சேவ் ஆகாது. திருப்பி நம்ம வந்து அதை ஸ்விட்ச் பண்ணி நார்மலாக நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்காகினேட்டோ மோடு. சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களோட அந்த ஹிஸ்ட்ரி எதுவும் சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்காகினேட்டோ மோடில் பார்க்கலாம். அதுக்கு தான் நமக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்காகினேட்டோ மோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜில் அந்த நேம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வேற இடத்துல வச்சிருக்காங்க. அது எங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதே பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்காகினேட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்காகினேட்டோ மோட ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு யூடியூப்பில் இன்காகினேட்டோ மோட ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.